வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 4/5/2026 தமிழக ஓய்வூதியர்கள் அரசு ஊழியர்களுக்கு 4 மாத DADR அரியர் தொகை சார்ந்து ஜாக்பாட் நியூஸ் கிடைத்திருக்கின்றன. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய நிவாரணமாக அகவிலைப்படி DA 2% உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு எப்போது வெளிவரும் என்பது சார்ந்து தகவல்களை பார்ப்போம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டது. இதன் மூலம் பணியில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் கூடுதல் வருமான நன்மையை பெறுகிறார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் அதிகரிக்கும் நிலையில் ஊழியர்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்படாமல் இருக்க வழங்கப்படும் முக்கியமான தொகை. அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு காரணமாக மக்களின் வாங்கும் திறன் குறையாமல் இருக்க இந்த DA உயர்வு உதவுகிறது. இதனால் ஊழியர்கள் தங்கள் அன்றாட செலவுகளை சுமூகமாக நிர்வகிக்க முடியும். மத்திய அரசு வழக்கமாக ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை திருத்தி அமைத்து வருகிறது. இந்த நடைமுறை பணவீக்கத்தை அளவிடும் நுகர்வோர் விலை குறியீட்டை CPI அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிறது. தற்போதைய 2% உயர்வு அதே வழக்கமான திருத்த முறையின் ஒரு பகுதியாகும். இதற்கு முன்பாக கடந்த அக்டோபர் மாதத்தில் அகவிலைப்படி 55%இலிருந்து 58% உயர்த்தப்பட்டது. இந்த உயர்வு 2025 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்தவுடன் நிலுவைத் தொகையுடன் வழங்கப்பட்டது. அதனால் ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் ஒரு நல்ல அளவிலான நிதி நன்மை கிடைத்தது. இந்த நிலையில் 8வது ஊதிய குழுவை அமைத்து புதிய ஊதிய கட்டமைப்பை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கைகள் ஊழியர் சங்கத்திடமிருந்து தொடர்ந்து எழுந்து வருகிறது. அதற்கான விவாதங்கள் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையில் இந்த 2% DA உயர்வு ஒரு இடைக்கால நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு அறிவிப்பை தொடர்ந்து மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவிப்பது வழக்கம். இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 23/4/2026 நடைபெற்றது. வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் 2026 மே 4ஆம் தேதி அன்று அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளது. இதன் காரணமாக தற்போது அகவிலைப்படி அறிவிப்பு வெளிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. எனவே அடுத்து அமையக்கூடிய புதிய அரசு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு 5 மாத DA மற்றும் DR அரியர் தொகை சார்ந்து அறிவிப்புகள் வரும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக மே மாதம் இதற்கான அறிவிப்புகள் வெளிவரலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.